செந்தில் பாலாஜி ஒரு ஆம்பளையா இருந்தா நீ பதில் சொல்லியா? உன் தம்பி எங்கேயா இருக்காரு? ஊழல் வழக்கில் நீ உள்ள போயிருக்க. உனக்கு வெக்கமே இல்லாம தமிழக அரசாங்கம் தமிழக முதல்வர் திருப்பி வந்து உனக்கு அமைச்சர் பதவி கொடுத்துருக்கிறார். தலைவரை பார்த்து பிஜேபியை பார்த்து எங்க பிரதமரை பார்த்து பேசுறதுக்கு நீ யாரு? அரசியல்வாதினா அப்படி, அரசியல்னா தட்டி செந்தில் பாலாஜியான மாதிரி ஆட்கள் தான் தட்டி. வெக்கமான சூடு சொரணை ஏதாவது ஒண்ணு இருந்தா தமிழக திமுக கட்சிக்கு. கரண்ட் சீஃப் மினிஸ்டர், அப்போ ஆப்போசிஷன் பார்ட்டி லீடர், கரூர்ல எலெக்ஷன் டைம்ல சொல்றாரு. இப்போ எப்படி தியாகி ஆயிட்டாருன்னு தெரியலையே செந்தில் பாலாஜி. கரெக்டுங்களா? வாங்கின ஃபர்ஸ்ட் அரெஸ்ட் பண்ணுவீங்க, கொடுத்தவங்கள இவர் கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு. பேசிட்டே இருக்கும்போது கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு. லோ லைட்டில் தான் பார்த்துட்டு இருப்பாங்க நம்ம ஆட்களை. செந்தில் பாலாஜிக்கு எல்லாம் கேட்குதா கேட்கலையான்னு தெரியல. எப்போ பார்த்தாலும் கரண்ட் ஆஃப். சொல்கிறேன், ஒரு என்கொயரியில் அதானி கூடும்போது இவங்களையும் கூப்பிட்டா, அட செந்தில் பாலாஜிக்கு என்னதாங்க பிரச்சனை, இப்போ தாங்க தேங்க்ஸ்னு சொன்னால் உடனே கரண்ட் போயிடுச்சு. போங்க, தியாகிங்கெல்லாம் இருந்தால் அருணாகரில் தான் சத்து போவாங்கன்னு நினைக்கிறேன். இது யூஸ்லெஸ் ஃபெலோ, அன்ஃபிட் பொலிட்டீஷியன். நான் இன்னைக்கு சொல்கிறேன், வடிகட்டின தத்தி. மேஜர் இஷ்யூஸ் இன்னைக்கு தமிழகத்தில் மிகப்பெரிய இஷ்யூ இன்னைக்கு ஊழல். நீங்கள் அதானி கிட்ட இருந்து காசு வாங்கியிருக்கேன்னு மக்கள் பேசிக்கிறாங்க. பேசினா பரவாயில்ல, இதில் யூஎஸில் வேறு அந்த கோர்ட்டில் வேறு வெளிப்படையாக உங்களுக்கு 400-500 கோடி கொடுத்துருப்பாங்க போல இருக்குன்னு சொல்கிறாங்க. மக்கள் காசை கொள்ளடிச்சு வச்சிருக்கேன், உனக்கு என்ன மனசு புண்படுறது வெண்படுறது? இல்லை தமிழ்நாடுக்கு ஒரு இழிவு ஆகிடாது. முதல்வர் மறைக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, எப்படி வெளிப்படையாக சொல்ல முடியும்? என் மருமகன் வந்து அதானி சந்திச்சாரு, நாங்கள் டீல் பேசணும் அப்படின்னு சொல்லவும் முடியாது இல்லைங்களா? அதானி சந்திக்கிற அளவுக்கு உங்கள் மருமகன் ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் மேக்னெட் கிடையாது. தலைவர் அண்ணாமலை அவர்கள்கிட்ட கிளியர் கட்டான எவிடன்ஸ் இருக்குது. நீங்கள் 40 பேர் பார்லிமெண்ட்ல அதானிக்கும் பிரதமருக்கும் லிங்க் பண்ணி பேசுறதுனால தான் நான் இந்த லைனுக்கு வரேன். இந்த குற்றச்சாட்டு முதல்வர் மருமகனாக இருக்கனால வச்சுக்கிட்டீங்க. ஒரு சாதாரண நபராக இருந்தால் குற்றச்சாட்டு வைப்பீங்களா? ஏன் சந்திச்சீங்கன்னு கேள்வி. முதல்வருடைய மருமகன்றதுனால தான் குற்றச்சாட்டு. சாதாரண நபர் அதானி சந்திச்சானா மடியில் உட்காந்தா மேலே உட்காந்து கும்மி அடிச்சா நமக்கு என்ன? ஊழலுக்கு பேர் போனவர்கள் திமுக. அதுக்கு வந்து நமக்கு வந்து கேசஸ் வந்து ஆல்ரெடி ரன்னிங்ல இருக்கு. செந்தில் பாலாஜி அவர்களை பக்கத்து தியாகி பட்டம் கொடுத்து நீங்க வச்சிருக்கிறீங்க. அதனால உங்க மேல சந்தேகம் வரதானே செய்யும். இல்ல அதெல்லாம் நாங்க சந்திக்கலன்னு வாங்க. தலைவர் அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்றாரு, நீங்க சொல்லுங்க சார், அடுத்த நிமிஷம் நான் வெளியிடுறேன். வெளியிட வேண்டியதானே ஐயா நாங்க பண்ணணும். நீங்க சொல்லுங்க, உங்க வாயால நீங்க ஒத்துக்குங்க. அது நாங்க எங்க கொடுக்கணுமோ கொடுத்தாச்சு. தியாகிகள்லாம் இருந்திருந்தாங்கன்னா என்ன பண்ணிருப்பாங்கன்னு தெரியல சார். சில பேர்லாம் தத்தின்னு சொல்லியிருக்கேன், இதெல்லாம் வடிகட்டின தத்தி. ஹைகோர்ட்ல போயிட்டு நான் திருப்பி கொடுத்துட்டேன், அதனால என்ன என்னையா சிம்பிளா சாக்லேட் வாங்கி திருப்பி சாக்லேட் கொடுத்தோன்ற மாதிரி சொல்றேன். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த திரு அமர் பிரசாத் ரெட்டி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். சார் வணக்கங்க. சார், அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறார், முதல்வரின் மருமகன் சபரீசன் அவர்கள் அதானியை சந்தித்தார், அதை முதல்வர் மறைக்கிறார்னு சொல்றாரு. முதல்வர் மறைக்கிறதுக்கான காரணம் என்ன சார்? முதல்வர் மறைக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, எப்படி வெளிப்படையாக சொல்ல முடியும்? என் மருமகன் வந்து அதானியை சந்திச்சாரு, நாங்கள் டீல் பேசணும் அப்படின்னு சொல்லவும் முடியாது இல்லைங்களா? இப்போ எங்களுடைய குற்றச்சாட்டு என்ன, நீங்கள் வந்து உங்கள் மருமகன் அதானியை சந்திச்சார். இப்போ முதல்வர் அதானியை சந்தித்தார் அப்படின்னா வந்து இங்கே வந்து நோ கான்ட்ரவர்சி. சீஃப் மினிஸ்டர் கேன் மீட் ஹிம். அதானி இன்னைக்கு வந்து ஒரு 6 லட்சத்துலேருந்து 7 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு, ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சி, ஒரு நிறுவனம். அது அந்த நிறுவனத்தோடைய எம்டி தமிழ்நாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், இல்லை பல விஷயங்களுக்காக முதல்வரை சந்திக்கிறதுல எக்ஸிஸ்டிங் அவங்க கம்பெனிஸ் இங்கே இருக்குது, அந்த கம்பெனிக்கு சம்மந்தப்பட்டு முதல்வரை பார்க்கலாம், சப்சிடி கேட்கறதுக்கு அதெல்லாம் பார்க்கலாம். நோ கொஸ்டின்ஸ் கேன் பி ரைஸ்ட் அட் ஆல். உங்கள் மருமகன் அவர் மேலே பல அலிகேஷன்ஸ் உண்டு, அவங்க மருமகன் மேலே பல அலிகேஷன்ஸ் உண்டு. தட் ஹி இஸ் பார்ட் ஆஃப் மெனி அதர் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்றது நிறைய அலிகேஷன்ஸ் மீடியாலும் வைக்கிறீங்க. இப்போ எங்கள் எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடிய நாங்கள் வைக்கிறோம், மேஜர் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக வைக்கிறாங்க, எல்லாருமே வைக்கிறாங்க. அவங்க மருமகன் மேலே ஒரு இதை வைக்கிறாங்க. அப்போ அந்த சூழ்நிலையில் உங்கள் மருமகனை சந்திக்கிறதுக்கு அதானி ஏன் வந்தார்? அதானி சந்திக்கிற அளவுக்கு உங்கள் மருமகன் ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் மேக்னெட் கிடையாது. ஸோ அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ், இந்த ஒரு கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்ஸ் என்னன்றது ஊருக்கே தெரியும். இன்றைக்கி எல்லாம் பல அமைச்சர்கள் என்ன சொல்கிறாங்க, நண்பர்கள் மூலிமா சொல்கிறது என்ன, மாப்பிள்ளையை பார்க்கணும் அப்படின்னு தான் எல்லாம் பேசிக்கிறாங்க. மாப்பிள்ளையை பார்த்துடுங்கன்னு சொல்லி இந்த மாதிரிலாம் வந்து நடக்குதுன்றது ஒரு பொதுவாக வந்து மக்கள் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு இது. அப்போ அந்த சூழ்நிலையில் ஒரு அதானி போன்ற ஒரு மிகப்பெரிய நிறுவனம் வந்து அவர் ஓனர், வேறு யாரும் வந்திருந்தா கூட நம்ம இவ்வளோ தூரம், ஓனர் வந்து உங்களை சந்திக்கிறாரு, சந்திச்சு போகிறாரு. அதை ஏன் மறைச்சி வச்சுருக்கீங்க? ஃபோட்டோ வெளியிட்டு இருந்திருக்கலாம், இல்லை வந்து ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் விட்டு இருந்திருக்கலாம்,
இல்லை ஏதோ ஒரு ரீசனுக்காக அதானியும் அதை சொல்லலை. நம்மளுடைய குற்றச்சாட்டு 2 பேர் மேலேயும் தான். அதானிக்கும் அதை வந்து நான் மறைக்கலை. நான் வந்து இப்போ நம்ம ஒரு மேஜர் பார்ட்டியினுடைய நேஷனல் ரூலிங் பார்ட்டியினுடைய ஒரு மாநில தலைவர் வந்து மிகப்பெரிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சேர். அந்த சேரில் உட்காந்துக்கிட்டு தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து டைரெக்டாக வந்து அலிகேஷன் வைக்கிறார் உங்கள் மேலே. அதானி மேலேயும் வைக்கிறாரு, 2 பேருமே. மீட்டிங்னா 2 பேரும் தானே. அப்போ அதுக்கு அதானியை மறுப்பு தெரிவிக்கலையே. அப்போ நடந்திருக்குன்னு தானே அர்த்தம். அப்போ நடந்திருக்குன்னா ஏன் நீங்கள் அதை மறைக்கிறீங்க? நீங்கள் ஒத்துக்கிட்டீங்கன்னா அடுத்ததுக்கு வருவோம் நம்ம பாயிண்ட்டு. என்ன டீல்ன்றது பேசுவோம். சார் ஒரு விஷயம், தலைவர் அண்ணாமலை அவர்கள்கிட்ட கிளியர் கட்டான எவிடன்ஸ் இருக்குது. சரி, அந்த எவிடன்ஸை வந்து வீணோ அதை வெளியிடாத காரணம் என்னென்னா, நீங்கள் வந்து இல்லைன்னு சொல்லுங்கள், வெளியிடுறோம். வெளியிடுறது வந்து என்னென்னா ஒரு பெரிய நிறுவனம், அந்த நிறுவனத்தினுடைய ஒரு எம்டி அவர் வந்து ஒரு இதை வந்து நம்ம வெளியிடுறது ஒரு ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் கிடையாது. நீங்கள் இல்லைன்னு சொல்லிட்டீங்கன்னா அது இல்லைன்னு சொல்ல மாட்டேன்றாங்க. பியூட்டி என்னென்னா, எங்களை கேட்காதீங்க, அந்த கேள்வி வேண்டாம், அந்த கேள்வி வேண்டாம்னு முதல்ல தவிர்த்துட்டு போயிடுறாருன்னு நினைக்கிறேன். வேண்டாம் அப்படின்ட்டு ஏன் அவ்வளோ தயங்குறீங்க? ஆனால் முதல்வர் நேற்று வெளிப்படையாக சொல்லிட்டாரு, சந்திக்கலை அப்படின்னு சொல்லிட்டாரு. அவர் சந்திக்கலை. இப்போ நீங்கள் கேட்குற கேள்வி சபரீசன் சந்தித்தாரா? அவர் ரொம்ப சிம்பிள். நீங்கள் சந்திக்கிறது தவறே கிடையாது. முதல்வர் அவர்கள் சந்திக்கிறத நோபடி கேன் கொஸ்டின். சரி, இப்போ காங்கிரஸில் ராகுல் காந்தி ஒரு நாளைக்கு 10 முறை அதானி 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 பிரதமர் நரேந்திர மோடி 2 பேரையும் மிக்ஸ் பண்ணி பேசுவார். கரெக்டுங்களா? பார்லிமெண்ட்டில் கூட இந்த சின்ன பசங்க விளையாட்டுலாம் விளையாட்டு இருந்தார். முதல்ல பிரதமருடைய மாஸ்க் ஒன்றும் அதானி மாஸ்க் ஒன்று போட்டுட்டு இங்கே விளையாடுறது ரொம்ப சீப் பாலிடிக்ஸ் ஆகிடுச்சுங்க. அவர் என்னது அவ்வளோ பெரிய கட்சி, அந்த கட்சியினுடைய அவ்வளோ பெரிய தலைவர் வந்து இந்த அளவுக்கு சீப் பாலிடிக்ஸ். அப்போ இது நடந்துகிட்டே இருக்கும் பொழுது ரேவந்த் ரெட்டி டீல் போடுறாரு. யாரோட? அதானியோட பல ஆயிரம் கோடி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து தெலுங்கானா கவர்மெண்ட்டுக்கு வருது. அதை பற்றி வாயை திறக்க மாட்டார் ராகுல் காந்தி. சொல்கிறது புரியுதுங்களா? அதை பற்றி வாயே திறக்க மாட்டார். இப்போ நாங்கள் ரேவந்த் ரெட்டியும் அதானி இருக்கிற ஃபோட்டோவை வச்சு ஒரு மார்க் பண்ணி ஒரு பண்ண நல்லா இருக்குமா? நம்ம வந்து முதல்வர்கள் சந்திக்கிறது வந்து நம்ம வந்து தவிர்க்க முடியாது. ஒரு பெரிய நிறுவனங்க, அந்த நிறுவனம் இன்னைக்கு பல லட்ச குடும்பங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்குது. எனக்கு காரைக்கால் போட்டிருக்கு, இன்னைக்கு அவங்க தான் எடுத்துருக்குறாங்க. இன்னைக்கு பாதி போர்ட்டு வந்து அதானி கண்ட்ரோலில் இருக்குது. இப்போ எவ்வளோ வர்த்தகம் அவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்குது, அவங்களுக்கு எவ்வளோ வந்து எம்ப்ளாயீஸ் இருக்காங்க, எவ்வளோ லேபர் வந்து அதில் வந்து இன்னைக்கு வந்து தேர் சர்வைவிங் பிகாஸ் ஆஃப் தட். அப்படிப்பட்ட நிறுவனம் முதலமைச்சர் சந்திச்சா தப்பே கிடையாது. அது தப்புன்னு நம்ம சொல்லவே முடியாது. அன்டில் வேற ஏதோ ஒரு டீலிங்காக இருந்தால் தான் நம்ம வந்து கொஸ்டின் பண்ண முடியும். நாளைக்கு ஏதோ ஒரு அலிகேஷன் வந்து ஒரு பெரிய டீல் ஆகிடுச்சு அப்படின்னா அது முன்னாடி செப்பரேஷன் சந்திக்கும் பொழுது கொஸ்டின் ரேஸ் ஆகும். இந்த கேள்வியை முதல்வரை பார்த்து கேட்குறீங்க. முதல்வர் தான் இவர் அரசியல்ல ஒரு அரசு பதவியில் இருக்கார். இவர்கிட்ட போய் நீங்கள் மருமகன் சொந்த அவர் எதுவும் கட்சியில் இருக்காரா, அவர் எதுவும் பதவிகளில் இருக்கார்? பதவிகளில் இருந்தால் நீ கேள்வி கேட்கலாம், அவருக்கும் பதவிக்கு சம்பந்தமே இல்லை, ஜஸ்ட் பார்ட் ஆஃப். ஐயோ, நான் ஒன்றுமே சொல்லலையே. சந்திச்சாரு, ஆமாம் சந்திச்சாரு, சந்திக்கல, ஆமாம் சந்திக்கல, சொல்லுங்களேன். சரி வேண்டாம், முதல்வர் சொல்ல வேண்டாம், கட்சியிலேருந்து வேற யாரும் சொல்ல வைங்க, வேண்டாம் அவர் சொல்லட்டும், சபரேஷன் சொல்லட்டும், முதல்வர் சொல்ல வேண்டாம். சரி ஓகே, முதல்வருக்கு ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கு, ஒரு வந்து நான் எப்படி இதை பற்றி பேசுறது, ஓகே நோ ப்ராப்ளம், சபரேஷன் சொல்ல சொல்லட்டும். இல்லை வேண்டாம், சபரேஷனை விட்டு அதானி கிட்ட சொல்லி அதானி ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுட்டோம், இல்லை நாங்கள் சந்திக்கலை, எங்கள் எம்டி சந்திக்கலைன்ட்டு. நாங்கள் மட்டுமே இந்த குற்றச்சாட்டு வைக்கல. நீங்கள் நல்லா கவனிக்க, இன்றைக்கி அரசியலில் மிக மூத்த தலைவர் ராமதாஸ் அவர்களும் இந்த குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. எங்களுடைய நம்மளுடைய அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் இந்த குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. பிரதான எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் இந்த கொஸ்டின் இதை வைக்கிறாங்க. அஃப்கோர்ஸ் இஷ்யூ ரைஸ் பண்ணது தலைவர் அண்ணாமலை அவர்கள், இப்போ கிடையாது, லண்டன் போகிறதுக்கு முன்னாடியே வந்து ரைஸ் பண்ணுறாரு. இப்போ அதுக்கு தகுந்த மாதிரியே என்ன வருதுன்னா, ஒரு அலிகேஷன் வந்து யூஎஸில் வந்து ஒரு அலிகேஷன் வைக்கிறாங்க. இந்த மாதிரி அதானி வந்து ஒரு பல கோடி, அவங்க சொல்லக்கூடிய நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு 300 to 400 crores வருது. தமிழ்நாடுல இருக்கக்கூடிய பிரைபு கொடுத்து அங்கேருந்து வந்து கரண்ட்டை வந்து இது பண்ணுறாங்க, கரண்ட்டை ப்ரொக்யூர் பண்ணுறாங்க. பிரச்சனை என்ன, அதானி வந்து அங்கே வந்து யூஎஸ் மார்க்கெட்டில் ஷேர் மார்க்கெட்டை வந்து மேனிப்புலேட் பண்ணுறாங்க, ப்ரைஸை வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அப்போ என்னென்னா அங்கே என்னென்னா அந்த கோர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க, அப்போ எங்கள் மக்கள் தானே காசு இழந்துருவாங்க அப்படின்றது அலிகேஷன். அது சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அதானி நிறுவனம் என்ன சொல்கிறாங்க,
இல்லை அதை நாங்கள் சட்ட ரீதியாக சந்திப்போம், நாங்கள் அந்த மாதிரி எதுவும் பண்ணல. வெல் அண்ட் குட், நீங்கள் சந்திங்க, நீங்கள் பண்ணுங்கள். நம்ம கேட்குறது அவங்க வந்து உங்கள் மேலே அலிகேஷன் வச்சுருக்காங்க. நீங்கள் 40 பேர் பார்லிமெண்ட்டில் அதானிக்கும் பிரதமருக்கும் லிங்க் பண்ணி பேசுகிறதுனால தான் நான் இந்த லைனுக்கு வரேன். நீங்கள் பேசலான்னு நான் பேசலை. சரி, நீ தேவையில்லாமல் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய நேர்மையை பற்றி இன்னைக்கு அம்மையார் சோனியா காந்தி அவர்களாக இருக்கலாம், ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்டார் சுப்ரீம் கோர்ட்டில். சாரி, நான் பேசுனது தப்பு, அந்த ஃப்ளைட்டு ஒன்று இது பேசினார் இல்லையா, அந்த இதில் நான் இது மாதிரி பேசியிருக்கக்கூடாது. அப்பேற்பட்ட ஒரு எங்களுடைய பிரதான எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ், உங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ், அதனுடைய தலைவர்கள் மன்னிச்சுக்குங்க, நாங்கள் தப்பாக பேசிட்டோம் பிரதமரை பற்றி அப்படின்னு சொல்லி பேசுகிற அளவுக்கு இன்னைக்கு வந்து பிரதமர் நேர்மையானவர். அந்த அவருடைய நேர்மையை நீங்கள் கொச்சப்படுத்துகிற மாதிரி, அவருடைய நேர்மை நீங்கள் கொச்சப்படுத்துகிற மாதிரி நீங்கள் பேசும் பொழுது, நேர்மையே இல்லாத மக்கள் நீங்கள், உங்களை கேள்வி கேட்டால் ஏன் இவ்வளோ பதறீங்க? அதே துணி தான் பாஜகவும் கையாளுதா? அவங்க எப்படி மோடி அதானியை சொன்னாங்களோ அதே மாதிரி இப்போ முதல்வரை வச்சு பேசுறீங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்லையே, நம்ம முதல்வர் சந்திச்சா பிரச்சனையே இல்லையே சார். பிரதமர் சபரீசன் நீங்க கேட்கறது தனிப்பட்ட முறையில் தானே கேட்குறீங்க. சபரீசன் சந்தித்தாரா அதானியை? இப்போ தம்பி ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும், நம்ம 2 பேரும் சந்திக்கிறோம், பிரச்சனை கிடையாது. ஆமாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் ஒன்றும் பெரிய தொழிலதிபரும் கிடையாது, நான் ஒன்றும் பெரிய தொழிலதிபரும் கிடையாது. நம்ம 2 பேரும் சந்திப்பிச்சு ஒன்றும் நடக்க போகிறது. நீங்கள் பொதுவாகவே ஆளுங்கட்சியினுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்க, நான் இன்னொரு விஷயம் சொல்லவா, கலைஞர் கருணாநிதி அவர்களாக இருந்தால் கூட ஒத்துக்க மாட்டாங்க இந்த விஷயத்தை. யூ வில் நாட் அக்செப்ட். வந்து ஒரு பெரிய நிறுவனம் என்ன தான் வந்து பார்க்கணும், நான் தானே முதலமைச்சர், என்ன தான் பார்க்கணும், நீ என்ன இன்னொருத்தரை பார்க்குற, எங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள இப்போ இன்னொருத்தரை பார்க்குற அப்படின்னும் போதே ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகும். அப்போ எதுவும் டீல் நடக்குது, என்ன டீல் நடக்குது, என்ன பேசியிருக்கீங்க? நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஏங்க அதானிக்கு சப்ளை பண்ணுற பிஸ்னஸ் ஏதாவது பண்ணுறாரா இவர்? ஏதாவது வந்து சபரீஷன் வந்து ஏதாவது வந்து எக்யூப்மெண்ட் சப்ளையோ, இல்லை வந்து ஏதோ ப்ராடக்ட் சப்ளையோ, இல்லைனா வந்து ஏதாவது நம்ம வந்து அவங்க பிஸ்னஸுக்கு தேவையான சப்ளையோ ட்ரேடோ ஏதோ சபரீஷன் பண்ணுறாரா? கிடையாது. அப்போ என்ன ரீதி, எதுக்காக மீட் பண்ணுறாரு? இப்போ என்ன டீல் நடந்திருக்கு? எங்களுக்கு குற்றச்சாட்டு புரிஞ்சுக்கணும். நீங்கள் மீட் பண்ணாருன்றதோட நாங்கள் விடலை. we are making we are saying that ஏதோ ஒரு டீல் நடந்திருக்கு, ஏதோ ஒரு பிரைப், ஏதோ சம்திங் இஸ் ஹேப்பன்ட். என்ன அது ஃபர்தராக நான் வந்து இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சிஸ்லாம் பார்ப்பாங்க, அதெல்லாம் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு வருவோம். நம்ம அதை ஒத்துக்கவே மாட்டேன்றாங்களே, ஒன்று எஸ்ன்னு சொல்ல மாட்டேன்றாங்க, நோன்னு சொல்ல மாட்டேன்றாங்க. இந்த குற்றச்சாட்டு முதல்வர் மருமகனாக இருக்கனால வச்சுக்கிட்டீங்க, ஒரு சாதாரண நபராக தான் குற்றச்சாட்டு வைப்பீங்களா? ஏன் சந்திச்சிங்க இந்த கேள்வி முதல்வருடைய மருமகன்றதுனால தான் குற்றச்சாட்டு. சாதாரண நபர் அதான் நீ சந்திச்சானா மடியில் உட்காந்தேன்னா மேலே உட்காந்து கும்மி அடித்தா நமக்கு என்ன? உங்கள் மருமக சந்திக்கிறது தானே சார் இது. நீங்கள் ஒரு புரிஞ்சுக்கிங்க, இது வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சி, அதில் தான் நீங்கள் முதல்வராக உட்காந்துருக்கீங்க. இது ஒரு நாமினேட்டட் பொசிஷன் கிடையாது. அப்போ மக்களுக்கு கேள்வி கேட்கறதுக்கு அதிகாரம் உண்டு, பதில் சொல்ல வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்குது. யாராக இருந்தாலும் பதில் சொல்ல வேண்டும், பதில் சொல்லணும். இப்போ பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எலான் மாஸ்கை சந்திக்கிறார், பிரச்சனை இல்லை. ஆனால் எலான் மாஸ்க்கு பிரதமருடைய தம்பி பையனை சந்திச்சார்னா விடுவீங்களா நீங்கள்? என்ன டீல்? பிஜேபி ஏதோ பெரிய ஊழல் ஏதோ பிளான் பண்ணுறாங்க, ஊரே கத்துமா கத்தாதா? அஃப்கோர்ஸ் அவர் குடும்பம் எங்கே இருக்குன்னு யாருக்குமே தெரியாதுன்னு நினச்சிக்கிங்களேன். அவரோட அண்ணன் தம்பிங்க எங்கே இருக்கிறாங்க, நோபடி நோஸ். இன்னும் சில பேர்லாம் அவங்கவுங்க கவர்மெண்ட் வேலையில் இருக்காங்க. சில ஒரு தம்பியை நினைக்கிறேன், அண்ணனோ தம்பியோ பிரதமரை சந்தித்து 10 வருஷம் ஆகுதான். அப்படியேற்பட்ட வாழ்க்கையை வந்து அவர் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. இன்றைக்கி உலகமே வந்து அவரை வந்து பாஸ்ன்றாங்க. இதெல்லாம் இந்தியாவுக்கு கிடைக்கிற கௌரவம். இந்தியாவுக்கு இப்போ வந்து பிரதமரை பாராட்டுறாங்கன்னா உங்களை பாராட்டுறாங்க, என்ன பாராட்டுறாங்க, அந்த தம்பியை பாராட்டுறாங்க, இந்த என்டையர் 140 கோடி மக்களை பாராட்டுறாங்க தான் நம்ம பார்க்கணும். அப்போ அப்படியேற்பட்ட பிரதமர் மேலே நீங்கள் அலிகேஷன் வைக்கும் பொழுது உங்கள் மாதிரி ஒரு ஊழல்வாதி, ஏன்னா வந்து ஊழலுக்கு பேர் போனவர்கள் திமுக, அதுக்கு வந்து நமக்கு வந்து கேசஸ் வந்து ஆல்ரெடி ரன்னிங்கில் இருக்குது. செந்தில் பாலாஜி அவர்களை பக்கத்து தியாகி பட்டம் கொடுத்து நீங்கள் வச்சிருக்கிறீங்க. அதனால் உங்க மேலே சந்தேகம் வரதானே செய்யும். சார் செந்தில் பாலாஜி வெளியே வந்தோன்னா சபரீஷனை சந்திச்சாரா? சந்திக்கலையா? ஃபோட்டோ வெளியே வந்துச்சா? அது வரல. சபரீஷனுக்கு என்ன ரோலு சார்? கேட்குற கேள்வி ரொம்ப சிம்பிள். செந்தில் பாலாஜி எம்எல்ஏ, சரி, ஜெயிலுக்கு போயிட்டு வெளியே வந்துட்டாப்புல, தியாகி பட்டம் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் சந்திச்சது யார்? அவர் சபரீஷனை. அப்போ மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சனாக தானே சபரீஷன் இருக்காரு. அப்போ ஏதோ ஒரு என்ன நடந்திருக்கு? 400 கோடிக்கு லிங்க் பண்ணுவோம், லிங்க் பண்ண தானே செய்வோம். இல்லைன்னு நீங்கள் வரணும், நீங்கள் இல்லைன்னு வாங்கன்றேன்.
இல்லை அதெல்லாம் நாங்கள் சந்திக்கலைன்னு வாங்க. தலைவர் அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்கிறார், நீங்கள் சொல்லுங்கள் சார், அடுத்த நிமிஷம் நான் வெளியிடுறேன்ற. புலி வருது மாதிரி வெளியிட்ட வேண்டியதானே ஐயா நாங்கள் பண்ணணும். நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் வாயால் நீங்கள் ஒத்துக்குங்க. அது நாங்கள் எங்கே கொடுக்கணுமோ கொடுத்தாச்சு. நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க. அது பப்ளிக்கில் வேணும்னு அவசியம் கிடையாது. எங்கே போகணுமோ அங்கே போயாச்சு. அதை கிளாரிட்டி உங்களுக்கு கொடுத்துட்றேன். இங்கே நாங்கள் சொல்கிறதா ஒன்றே ஒன்று தான், நீங்கள் ஒத்துக்குங்க, தைரியமாக ஒத்துக்குங்க. உங்களுக்கு தான் தைரியமானவங்களாச்சு. நாங்கள் தான் நம்பர் 1 முதல்வர். இதுதான் திராவிட மாடல் ஆட்சி. யாரை கண்டு நாங்கள் வந்து அசைய மாட்டோம், அஞ்ச மாட்டோம், பிதுங்க மாட்டோம், என்னென்னமோ பேசுகிறோம்ல. வார்த்தை இதில் வந்து ஆமாம் சந்திச்சார், என்ன இப்போ சொல்லுங்கள் சார், கரெக்டு தானே, நான் கேட்குறோன்னு தப்பு கிடையாது, ஒத்துக்குங்க. இல்லை சந்திக்கலை, இல்லை அதெல்லாம் சொல்கிறதெல்லாம் பொய், நீங்கள் சொல்கிறதெல்லாம் பொய், உங்கள் மேலே நான் கேஸு போட போகிறேன், உங்களை தூக்கி நாங்கள் ஜெயிலில் வைக்க போகிறோம், சொல்லுங்கள். ஏதாவது ஒன்றுத்துக்கு வாங்க. கடந்து போகிறது என்ன அர்த்தம்? ப்ரெஸ்ஸையும் கடந்து நீங்கள் ப்ரெஸ்ஸு கேட்குறாங்க எல்லாம் வேண்டாம் அப்படின்னு போனால் என்ன அர்த்தம்? மக்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. எண்ட் ஆஃப் த டேங்க நம்ம செய்யக்கூடிய செயல்களுக்கு மக்கள் நமக்கு தீர்ப்பளிப்பாங்க. சார், நான் இந்த விவகாரத்தில் தொடர்ந்து கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது மக்கள் சில கமெண்ட் போடுறாங்க, பாஜக ஏதாச்சும் அரசியல் பண்ணுதோ அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாங்க. கேள்வி எழுப்பிட்டு அரசியல் பண்ணி என்ன ஓட்டா வாங்க போகிறோன்னு கேள்வி வருது. அந்த கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க சார்? பின்னா நாங்கள் என்ன அவையிலா பண்ணுவோம்? முதல்வர் சொன்னதே சொன்னேன். இப்போ நாங்கள் என்ன அவையிலா பண்ண முடியும்? நாங்கள் அரசியல் பண்ண தான் செய்வோம். அரசியல் என்னது? கேள்வி கேட்கறது அரசியல், செய்கிற தப்பை தட்டி கேட்கறது அரசியல். நீங்கள் ஒரு தவறு கேட்கணும். முதல்வர் மருமகனை கேட்டு முதல்வர் தான் கேட்குறோம். உங்கள் மருமகன் எங்க சந்திச்சாருன்னு கேட்குறோம். அவர் சார் என்ன பிஸ்னஸ், வேற அவர் பிஸ்னஸ் பண்ணுறாரு, நான் எப்படி கேட்டுட்டு இருக்க அப்படின்னு ஒரு பதில சொல்லி முடிச்சா என்ன பண்ணுங்க? சொல்லுங்க. ஐயா அதான் நம்ம சொல்கிறோம். நம்ம இந்த பதில் நீங்கள் சொல்லுங்க நம்ம சொல்லலையே. நீங்கள் எதையோ ஒரு பதில் சொல்லுங்க தானே சொல்கிறோம். நீங்கள் இந்த பதில் சொல்லுங்க. நாங்கள் எங்கள் தலைவர் அண்ணாமலை அவர்களோ, திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களோ, இல்லை ஐயா ராமதாஸ் அவர்களோ யாராவது நீங்கள் சந்திச்சு என்ன பேசுனீங்கன்னு கேட்டாங்களா? கேட்கல. நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கள். இல்லை அவங்க 2 பேர் சந்தித்து வேறு எதோ பேசிக்கிட்டாங்க, அவங்க ஏதோ வேறு எதோ பேசிக்கிட்டாங்க, இல்லை ஒன்றுமே பேசலை, விளையாடினாங்க, ஹைஃபை கொடுத்துக்கிட்டாங்க, ஏதாவது ஒன்று சொல்லுங்கள், ஷேக் ஹேண்ட் கொடுத்துக்கிட்டாங்க, ஹக் பண்ணிக்கிட்டு எதையாவது ஒன்று சொல்லிட்டு போங்க. இல்லை சந்திக்கவே இல்லை. சரி நான் ரொம்ப சிம்பிளாக இதோட நான் இதை ரொம்ப நம்ம ட்ராக் பண்ண வேண்டாம், பார்க்குற மக்களை போர் அடிச்சிடும். சிம்பிள், பார்த்தாரா பார்க்கலையா, சிம்பிள், அவ்வளோதானே. இப்போ முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எங்களுடைய அண்ணன் நயனா நாகேந்திரன் அவர்களை அந்த டங்ஸ்டன் மேட்டரில் கேட்குறேன். நாங்கள் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கோம், எதுக்கு நீங்கள் வந்து இதில் பேசிட்டு இருக்கீங்க, எஸ் ஆர் நோ அதை சொல்லுங்கள் சகோதரர் நீங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. கரெக்டாக அதே மாதிரி தான் நாங்கள் உங்களை கேட்குறோம். முதலமைச்சர் அவர்களை எஸ் ஆர் நோ. நீங்கள் சந்திக்கலை, நீங்கள் சந்திச்சா பிரச்சனையே இல்லையே. அவர் என்ன தீவிரவாதியா அதானி? இல்லை அவர் என்ன தேச துரோகியா? அவரோட அப்பாயின்மெண்ட்டுக்காக இன்னைக்கு பல சீஃப் மினிஸ்டர்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அதானியோட அப்பாயின்மெண்ட்டுக்காக. அவர் சந்திக்கிறது பற்றி கவலையே கிடையாது. we are not questioned your integrity, we are questioning your family's integrity. ஓகே சார். சீஃப் மினிஸ்டராக நாங்கள் வந்து we are not questioning your நீங்கள் ஏதோ பண்ணிடுவீங்க. நீங்கள் செய்ய 72 வயசு ஆகிடுச்சிங்க முதலமைச்சருக்கு. இனி அவர் சம்பாதிச்சு என்னங்க பண்ண போகிறார்? இனி மக்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணணுன்றதான் நினைப்பார். அவருக்கு வந்து ஜாதக ரீதியாக வராது எவ்வளையோ டிமோட். சார் நான் ஒரு விஷயத்தை நான் தெளிவுபடுத்திக்கிறேன். எங்கள் மாநில தலைவரோ நானோ எப்பயுமே ஒரு இண்டிவிஜுவலாக டார்கெட் பண்ணி பேசுகிறதே கிடையாது, குறைச்சி மதிப்பிடுறதும் கிடையாது. அவங்களுடைய 50 வருஷ உழைப்பு ஒருத்தர் முதலமைச்சராக்கியிருக்காங்க. எவ்வளோ பேர் உங்கள் ஜாதகத்திலே ஆகவே முடியாது, உங்களுக்கு அது தகுதி கிடையாது, நீங்கள் வந்து ஒரு பெரிய அவ்வளோ பெரிய தலைவருக்கு வந்து நீங்கள் வந்து மகன், நீங்கள் வந்து எவ்வளையோ தாண்டி தான் அவர் வந்து அந்த இடத்துக்கு வந்திருக்கிறார். ஸோ we appreciate that. we know அது இவ்வளோ ஜோக்கு கிடையாது. சிஎம்லாம் தமிழ்நாட்டில் ஆகிறதால ஜோக்கு கிடையாது. ஏன்னா அப்படியேற்பட்ட ஜாம்பவான்கள் இருந்த சீட் அது. ஸோ அதுக்குன்னு ஒரு ஸ்டேச்சர் உண்டு. நாங்கள் ஒன்றும் சொல்லலை. நாங்கள் சொல்கிறதெல்லாம் சார் உங்கள் மருமகன் சந்தித்தார், என்ன காரணத்துக்காக சந்தித்தார், எதுக்காக சந்தித்தார், இல்லை சந்திக்கவே இல்லை, எதையாவது ஒன்று சொல்லுங்கள், மேட்டரை ஃபுல் ஸ்டாப் வச்சுருவோம். இதோட அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் போகிறோம். சார், பல்வேறு விவாதங்களுக்கு மத்தியில் முதல்வர் சொல்கிறாரு அதானி மீதான குற்றச்சாட்டுக்கு அதை குறித்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை இப்போ இந்தியா கூட்டணி வச்சுக்கிட்டு இருக்கு. அதை பாஜக பாமக ஆதரிக்க தயாரான ஒரு கேள்வி கேட்குறாருல, ஏன் பாஜக பாமக தயங்குது ஆதரிக்க? எது புரியல? அதானி குறித்து ஒரு குற்றச்சாட்டு இருக்கு, அதை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி நாடாளுமன்ற முதல்வர் தான் கூட்டு போய் உட்கார வைக்கணும். ஏன் நீ உங்களோட தான் டீல் போட்டிருக்கான்னு சொல்லியிருக்கான். யூஎஸில் வருவாராமா என்கொயரிக்கு. 5 பேர் நாங்கள் அரசாங்கம் கிடையாது. அவங்க அக்யூசேஷன் வச்சுருக்கக்கூடிய 5 மாநிலத்தில் எங்கள் அரசாங்கம் கிடையாது. ஆந்திரா இப்போ எங்களுது, அவங்க ஜெகன்மோகன் ரெட்டியை தான் சொல்கிறாங்க. இது இப்போ தமிழ்நாடு, அப்புறம் 2-3 மாநிலம் சொல்கிறாங்க. இதுலேயும் நாங்கள் ஆட்சியில் இல்லை. அந்தந்த முதலமைச்சர் வருவீங்களா? இந்த நாளைக்கு தொடங்குவோம்.
ஃபர்ஸ்ட் உங்களை தான் ஸ்டாக் வைக்கணும். ம் 2 பேர் சார் சரி. அக்யூசேஷன் ஒன்று கொடுத்தாரு, ஒருத்தர் வாங்கினாரு. ம் கரெக்டுங்களா? வாங்கின ஃபர்ஸ்ட் அரெஸ்ட் பண்ணுவீங்க, கொடுத்தவங்களே இவர் கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சு, பேசிட்டே இருக்கும்போது கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சு. லோ லைட்டில் தான் பார்த்துட்டு இருப்பாங்க நம்ம ஆட்களை. செந்தில் பாலாஜிக்கு எல்லாம் கேட்குதா கேட்கலையான்னு தெரியல, எப்போ பார்த்தாலும் கரண்ட் ஆஃபு. சரி, இன்றைக்கி என்ன முடிவு பண்ணுறோன்னா, நம்ம கரண்ட் ஆஃப் ஆனாலும் இன்டர்வியூ கண்டினியூ பண்ணணும். ஏன்னா தெரியணும் மக்களுக்கு கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சு. என்ன வந்து நீங்கள் வந்து இப்படி ஒரு ஆட்சியை வச்சுக்கிட்டு அப்படியேற்பட்ட ஒரு அமைச்சருக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு அப்படியேற்பட்ட ஒரு மனிதருக்கு திருப்பி நீங்கள் அமைச்சரவையில் இடம் கொடுத்துக்கிட்டு தியாகி பட்டத்தை கொடுத்து, தியாகிகள்லாம் இருந்திருந்தாங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்கன்னு தெரியல சார். ஏன்னா எல்லாம் மாடியிலேருந்து குதிச்சுட்டு இருப்பாங்க, எப்போ எனக்கு இந்த தியாகி பட்டமே வேண்டாம், நான் சத்து போகிறது நல்லது அப்படின்னு. இப்போ இவர் தியாகி இல்லையா? சத்தியமாக கிடையாது. உங்களுக்கு தியாகியா? இல்லை, நீங்கள் ஒரு குற்றச்சாட்டு நிரூபிச்சிருக்காங்க. தம்பி நான் உண்மையாக சொல்கிறேன், நீங்கள்லாம் படித்தவராக தான் தெரியுது எனக்கு. உண்மையாக நீங்கள் படித்தவராக தான் தெரியுது. நம்மலாம் வந்து உண்மையாக நம்ம படித்த, அதாவது நமக்கு நம்ம மரியாதை கொடுத்துக்கலனாலும் பரவாயில்ல, படித்த படிப்புக்கு ஒரு மரியாதை கொடுங்க. ஏம்மா சிறையில் வந்து 1.5 வருஷம் வாஸ் அக்யூஸ்ட் ஆஃப் வாட்டுமா? உங்களை மாதிரி இளைஞர்களுக்கும் தம்பி மாதிரி இளைஞர்களுக்கும் எல்லாருக்கும் வேலை வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஒருத்தர்கிட்ட இருந்து 5 லட்சம் 10 லட்சம் காசு வாங்கியிருக்க கேஸுமா அது. அது சரி, ஓகே, ப்ரூவ் பண்ணாத ஒரு கேஸாக இருந்தால் கூட நீங்கள் சொல்கிறத நான் வந்து ஓகே சரி ஓகே ப்ரூவ் பண்ணிட்டோம், கன்விக்ட் ஆனால் தானே பேசணும். அதை எப்படி நீங்கள் அக்யூசேஷன் வச்ச உடனே நீங்கள் வந்து அக்யூஸ் பண்ண உடனே நீங்கள் பேசுவீங்க, நீங்கள் சொல்லலாம். யோசிச்சு பாருங்கள், அவரே ஒத்துக்கிட்டார் ஹைகோர்ட்டில், நான் வாங்கின காசை திருப்பி கொடுத்துட்டேன். எனக்கு தெரிஞ்சு உலகத்திலேயே இப்படியேற்பட்ட ஒரு மனிதரை நான் பார்த்ததே கிடையாது. சில பேர்லாம் தத்தின்னு சொல்லியிருக்கேன், இதெல்லாம் வடிகட்டின தத்தி. ஹைகோர்ட்டில் போயிட்டு நான் திருப்பி கொடுத்துட்டேன், அதனால என்ன என்னையா சிம்பிளாக சாக்லேட் வாங்கி திருப்பி சாக்லேட் கொடுத்தோன்ற மாதிரி சொல்கிறேன். பலாயிரம் பேருடைய வாழ்க்கையை அழிச்சிருக்கேன். இன்னைக்கு அது மேலே என்கொயரி வச்சாங்கன்னா எத்தனை உங்ககிட்ட காசு கொடுத்து எத்தனை பேர் வேலை வாங்கலாம், அத்தனை பேர் நடுத்தெருவுக்கு வந்துடுவான். அப்படியேற்பட்ட ஒருத்தரை திருப்பி ஜெயிலேருந்து வெளியே வர்றாரு, அவருக்கு தியாகி பட்டத்தை கொடுத்து நீங்கள் வந்து அவர் அமைச்சராக்கியிருக்கீங்கன்னா உங்கள் மேலே டவுட் வரதான் செய்யும், உங்கள் மாப்பிள்ளை மேலே டவுட் வரதான் செய்யும், கேள்வி கேட்க தான் செய்வாங்க. அதுக்கு இந்த அதிகாரத்தை வச்சுக்கிட்டு இந்த போலீஸை வச்சு மிரட்டுற வேலைலாம் வச்சுக்கூடாது. கேஸை போட்டுடுவோம், அதையே போட்டுவோம், இதையே போட்டுவோன்ட்டு. நாங்கள் ஆட்சிக்கு வர மாட்டோமா? சரி ஓகே, உங்கள் கணக்குப்படியே வரும். இன்னும் எத்தனையோ வருஷம் ஆகட்டுங்க, என்னைக்கோ ஒரு நாள் நாங்கள் ஆட்சிக்கு வருவோம்ல. 26 நாங்கள் ஆட்சிக்கு வரோம், தனித்து நாங்கள் ஆட்சிக்கு ஒரு நாள் வருவோம்ல. பிஜேபி இது பெரியார் என்பன் பாஜகவுக்கு வேலையை சொல்றாங்களே. பெரியார் இல்லை சார் இப்போ, ஆனால் மண்ணுன்னு சொல்றாங்களே. பெரியார் மண் எடுத்துட்டு நீங்கள் என்னவோ பண்ணிக்கிங்க சார். மொத்தமே அந்த பெரியார் அந்த தீக்காவிலே 4 பேர் தான் சார் இருக்கிறாங்க. சும்மா இந்த கதையை அவனை பெரியார் மண், இது பெரிய ஆழ்வார்கள் மண், இது சித்தர்களுடைய மண், ரிஷிமார்களுடைய மண். 18 சித்தர்கள் பிறந்ததுங்க, ஞாயன்மார்கள் பிறந்தது, ஆழ்வார்கள் பிறந்த மண். என்ன சும்மா காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க பெரியார் என்று. இன்னைக்கு போயிருக்காரு 8 கோடி ரூபாய்க்கு சில திறந்து வைக்கிறதுக்கு. யாரு? முதல்வர். அவருடைய கொள்கைங்க. அவர் போறதுல நமக்கு என்ன இருக்கு? அவர் போறதான் நம்ம யோசிக்கணும். தமிழக அரசின் வரி பணம் 8 கோடி. சரிங்க, அதெல்லாம் இருக்கட்டுங்க. அதெல்லாம் வந்து தமிழக அரசாங்கம் முதலமைச்சருக்கு ஒரு 8 கோடி செலவு பண்றது கூட ஒரு இது இருக்காதா? அதெல்லாம் நான் கேள்வி கேட்கலங்க. அதெல்லாம் சிம்பிள் மேட்டர். நாங்க வந்தோன்னு அது வேற மாதிரி டீல் பண்ணிக்கிறோம். அது 8 கோடி என்ன பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும். நாங்கள் வர வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணுவோம். நாங்கள் கேட்குறது ஒன்று தாங்க, மிகப்பெரிய மேஜர் இஷ்யூஸை நம்ம பேசணுங்க. மேஜர் இஷ்யூஸ் இன்றைக்கி தமிழகத்தில் மிகப்பெரிய இஷ்யூ இன்றைக்கி ஊழல். நீங்கள் அதானிக்கிட்ட இருந்து காசு வாங்கியிருக்கேன்னு மக்கள் பேசிக்கிறாங்க. பேசினா பரவாயில்ல, இதில் யூஎஸில் வேறு அந்த கோர்ட்டில் வேறு வெளிப்படையாக உங்களுக்கு 400-500 கோடி கொடுத்துருப்பாங்க போல இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆன்சர் பண்ண வேண்டியது நீங்கள். உங்களை எங்கே கேள்வி கேட்டுவோமோன்ட்டு இந்த ராகுல் காந்தி ஆடுறாரு பாருங்கள் டான்ஸ் டெல்லியில் பார்லிமெண்ட் முன்னாடி. சாதாரண டான்ஸ் கிடையாதுங்க, எல்லாம் பெல்லி டான்ஸுக்கிட்டு எல்லாத்தையும் ஆடுறாருங்க. அப்படி போகிறாரு, இப்படி போகிறாரு, டிஃபென்ஸ் மினிஸ்டர் உள்ளே போகிறாரு, ஓடி வந்து ஃப்ளாகு கொடுக்குறாரு. இந்த சின்ன பசங்க சே, அவர் மேலே எனக்கு மிகப்பெரிய மரியாதை இருந்தது. ராகுல் காந்தி மேலே பாரத் ஜோடோ யாத்திரை போனார், கஷ்டப்பட்ட மனிதர்லாம் பார்க்குறோம் நம்ம. இதில் என்ன டோரா புஜ்ஜி வேலை பண்ணிகிட்ருக்கீங்க? என் குழந்தையெல்லாம் இந்த டோரா புஜ்ஜி மூவியெல்லாம் பார்ப்பாங்க, மிஸ்டர் பீன், டோரா புஜ்ஜி, இந்த மாதிரிலாம் ஆகிடுச்சு காங்கிரஸ் பார்ட்டி. அதனால் ஊழல்வாதிகள் நீங்கள், உங்கள் மேலே குற்றச்சாட்டு வைக்க தான் செய்வோம், நீங்கள் தான் கிளாரிஃபிகேஷன் கொடுக்கணும். இல்லை, சொல்லும்போது ஊழல்னு வார்த்தை சொன்னீங்கல்ல, இந்த வார்த்தை நானும் கேள்விப்பட்டே இருக்கேன், எதுவுமே நிரூபணம் ஆக மாட்டேங்குது. காற்று எப்படி சொல்கிறோம்னா பார்க்க முடியல, அது மாதிரி ஊழலை பார்க்கவே முடியல, யாருன்னு கண்டுபிடிக்க முடியல. என்ன காரணம்? கொஞ்ச நாள் ஆகும், அவசரப்படாதீங்க. பொன்முடி கன்விக்டடு, கன்விக்ஷனுக்கு ஸ்டே வாங்கியிருக்கிறாரு, திருப்பி ரீ ஆர்கியூமெண்ட் நடக்குது. எங்கே போயிடுவார்? சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் நடக்குது. 2G வழக்கில் உள்ளே போனவங்க நம்ம கனிமொழி அவர்களும் ராசா அவங்களும்
திருப்பி அவங்க மேலே ரிவ்யூ பெட்டிஷன் போயிருக்கு, இப்போ போயிருக்கு, ஆர்குமெண்ட் நடந்துட்டு இருக்கு. கோர்ட் ப்ரொசீஜர் லேட் ஆகும். அதனால் நீங்கள் எல்லாரும் வந்து ஊழல்வாதிகளை கூட வச்சுருக்கிறீங்க, ஊழல் குற்றச்சாட்டில் உங்கள் மேலேயே எல்லாம் அலிகேஷன்ஸ் வைக்கிறோம். அதனால் வந்து நீங்கள் ஆன்சர் பண்ண வேண்டிய இடத்துல இருக்கிறீங்க. நீங்கள் தான் சார் ஆன்சர் பண்ணணும். ஆன்சர் பண்ணுங்க. எதை நம்ம சொல்கிறோம், செந்தில் பாலாஜிக்கு இந்த நேரத்தில் ஒரு நன்றி. ஒரு 5 நிமிஷத்தில் கரண்ட் வந்துடுச்சு போய். அது ஒன்று தான் அவர் செஞ்ச நல்ல காரியம்னு நினைக்கிறேன். மினிஸ்டர் கேட்டுட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, வெரி குட். அது செந்தில் பாலாஜி செய்தியாளர்கிட்ட பேசும்போது சொல்றாரு, அதானிக்கும் டிஎன்ஏபிக்கும் எந்த நேரடி தொடர்பும் இல்லைன்னு வார்த்தையை பயன்படுத்துறாரு. நேரடி தொடர்புன்னு இந்த வார்த்தை பயன்படுத்துறாரு. உங்களுக்கு இல்லைதான், உங்களுக்கு நேரடி தொடர்பு இளைஞர்களோட காசை வாங்கிக்கிட்டு ஏமாத்தின வழக்கில் உங்களுக்கு நேரடி தொடர்பு இருக்கு. இளைஞர்களை ஏமாற்றி அவங்க கிட்ட இந்த கஷ்டப்பட்டு ஒரு ரிக்ஷாக்காரங்க, ஆட்டோக்காரங்க இவங்க கிட்ட இருந்து பணம் வாங்கி 7 லட்சம் 5 லட்சம் வாங்கி அதனுடைய இதில் நீங்கள் அமைச்சராக இருக்கிறீங்க. உங்களுக்கு இருக்கு அந்த மாதிரி, உங்களுக்கு அந்த வழக்கில் நேரடியாக இருக்குது. இதில் நேரடியாக எப்படி இருக்குன்னு நான் கவர்மெண்ட் ப்ரூவ் பண்ணுவாங்க. கேஸை தொடரட்டும், அதுக்கப்புறம் வந்து ப்ரூவ் பண்ணுவாங்க. யூஎஸில் போய் யூஎஸில் கூப்பிடுவாங்க போல இருக்குது செந்தில் பாலாஜியை. வாய்ப்பு இருக்கா? பின்ன சொல்கிறேன், ஒரு என்கொயரியில் அதானியை கூடும்போது இவங்களையும் கூப்பிட்டா, அட செந்தில் பாலாஜிக்கு என்ன தாங்க பிரச்சனை, இப்போ தாங்க தேங்க்ஸ்னு சொன்னால் உடனே கரண்ட் போயிடுச்சு. போங்க, என்ன சொல்கிறதுன்னு தெரியல. செந்தில் பாலாஜியை பாராட்டுறது வந்து ஆண்டவனுக்கு பொறுக்கலையா என்னன்னு தெரியல. கரண்ட் திருப்பி போயிடுச்சு. கண்டினியூ பண்ணுவோம், நீங்கள் கேள்வி கேளுங்க, வேற என்ன. அதே செந்தில் பாலாஜி அண்ணாமலை இத்தனை குற்றச்சாட்டுகளை வைக்கிறாரு அப்படின்னு கேட்கறதுக்கு அவர் சொல்றா, வேலை வெட்டி இல்லை உங்களுக்கு, உள்ளூரிலும் தோல்வி, வெளியூரிலும் தோல்வி, தோல்வி என்ன பண்ணுறேன்னு தெரியல, அதுக்காக இப்படி அவர் பேசி கொண்டிருக்கு. அதெல்லாம் நம்ம கயக்கக்கூடாது. உங்களுக்கு வேலை இருக்குது, எனக்கு வேலை இருக்குது, அவருக்கு தான் வேலை இல்லைன்னு சொல்றாரு. அண்ணாமலை அவர்களுக்கு வேலை இல்லை. காசு கொடுத்து வாங்குற வெற்றி எங்களுக்கு வேண்டாம். தோல்வியாக இருந்தாலும் பரவாயில்ல, நிதானமாக நாங்கள் வந்துக்கிறோம். உங்களை போல ஓட்டுக்கு காசு கொடுத்து, உங்களை போல ஊழல் செய்து, உங்கள் போல பணத்தை தான் கடவுளை மாதிரி இவங்க பார்க்குறாங்க. பொதுமக்களை இவங்க மதிக்கிறது கிடையாதுங்க. இப்படியேற்பட்ட வெற்றி எங்களுக்கு வேண்டாம். வி வில் வெயிட், நோ ப்ராப்ளம். தமிழக மக்களுக்கு இன்னைக்கு உண்மையாக ஒரு உணர்ச்சி வந்து, எப்பா இவனுங்க கொள்ளடிக்கிறானுங்க, இவனுங்கிட்டே நம்மளை ஆட்சி கொடுக்கக்கூடாது, இவனுங்க திராவிடன்னு கொள்ளடிக்கிறாங்கன்னு இன்னைக்கு முடிவெடுக்கிறாங்களோ அன்றைக்கி வரைக்கும் எங்களுக்கு பொறுமையாக இருக்கிறோம். எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்களுக்கெல்லாம் எங்களை காப்பாற்றிக்க எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு என்ன வேலை இருக்குன்னு ஊருக்கே தெரியும். உங்களை கேள்வி கேட்குறோம், இன்னைக்கு பதில் உங்ககிட்ட கிடையாது. உங்ககிட்ட பதில் கிடையாது. அதனால் என்ன சொல்றீங்க, வேலை வெட்டி எங்களுக்கு இல்லை. உங்களுக்கு என்ன வேலை சார்? நீங்கள் எத்தனை நாள் உள்ளே இருந்தீங்க? 500 சில்லறையா 1000? எவ்வளோ நாள் சார்? இது நம்பரை தெரியாத அளவுக்கு உள்ளே இருக்கிறீங்கள. எங்கே சார்? நான் கேட்குறேன், உங்கள் தம்பி எங்கே இருக்கிறாரு? செந்தில் பாலாஜி, இன்னைக்கு நான் திருப்பி சொல்கிறேன், செந்தில் பாலாஜி ஒரு ஆம்பளையாக இருந்தால் நீ பதில் சொல்லியா? உன் தம்பி எங்கேயா இருக்காரு? உன் சொந்த தம்பி மறைச்சி வச்சிருக்கல, எங்கே வச்சிருக்க? ஊழல் வழக்கில் நீ உள்ளே போயிருக்க, ஜெயிலில். உனக்கு வெக்கமே இல்லாமல் தமிழக அரசாங்கம், தமிழக முதல்வர் திருப்பி வந்து உனக்கு அமைச்சர் பதவி கொடுத்துருக்கிறாரு. நீ உன் கோ அக்யூஸ்ட், உன் கூட அக்யூஸ்ட் நம்பர் 2 உன் தம்பி அசோக் எங்கே நீ மறைச்சி வச்சிருக்க? நீ எல்லாம் பேசலாமா? உனக்கெல்லாம் தகுதி இருக்கா? நீ ஒரு ஆளா? உனக்கு என்ன தகுதி இருக்கு நீ பேசுறதுக்கு? யூ ஆர் அன்ஃபிட். எங்க தலைவரை பார்த்து, பிஜேபியை பார்த்து, எங்க பிரதமரை பார்த்து பேசுறதுக்கு நீ யாரு? யூ ஆர் அன் அக்யூஸ்ட். ஏன்னா பொலிட்டிக், நீ உன்னாலவே அந்த பொலிட்டிஷியன்ஸ்னா எல்லாரும் கிண்டல் கேலி பண்றது இந்த மாதிரி ஆட்களால தான். அசிங்கம் பிடிச்சவங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? எங்களுக்கு எல்லாம் இப்போ படத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா கிண்டல் கேலி பண்ணுவாங்க எல்லாருமே. அரசியல்வாதினா அப்படி, அரசியல்னா தட்டி செந்தில் பாலாஜியான மாதிரி ஆட்கள் தான் தட்டி. இவங்களால தான் அரசியல் அந்த அரசியல்வாதிகளுக்கே ஒரு இழிவு வந்து இவங்கள மாதிரி ஆட்கள் தான். சாக்கடைன்ற வார்த்தை எல்லாமே. உலகத்தில் எங்கே இந்த மாதிரி ஆளெல்லாம் வந்து அமைச்சராக்க முடியுமா? வெக்கமான சூடு சொரணை ஏதாவது ஒன்று இருந்தா தமிழக இவங்க திமுக கட்சிக்கு இப்பேற்பட்ட ஒருத்தர் அமைச்சராக்குவாங்களா? சொந்த தம்பி அப்ஸ்காண்டுங்க, அந்த எப்படிங்க நீங்கள் அமைச்சராக்குவீங்க? என்னங்க இது, அசிங்கமா இல்லைங்க இது? என்ன குற்றச்சாட்டில் அப்ஸ்காண்டு? இளைஞர்கள்கிட்ட காசு வாங்கி வேலை வாங்கி தரேன்னு சொல்லி அரசாங்கத்தில் அதிமுக அரசாங்கம் இருக்கும் பொழுது வாங்கின கேஸ் அது. அந்த முதல்வர் அவர்களே வந்து கரூரில் சொல்லி காட்டுறாரு, இவர் மாதிரி ஒரு ஊழல் பேர்வழி கிடையாது, இவர் மாதிரி ஒரு மொல்லம் மாதிரி கிடையாது, முடிச்சு இந்த ஆள் மாதிரி யாருமே கிடையாதுன்னு சொல்லி யார் சொல்கிறாங்க? கரண்ட் சீஃப் மினிஸ்டர், அப்போ ஆப்போசிஷன் பார்ட்டி லீடர், கரூரில் எலெக்ஷன் டைமில் சொல்கிறார். இப்போ எப்படி தியாகி ஆகிட்டாருன்னு தெரியலையே செந்தில் பாலாஜி. தியாகிங்கெல்லாம் இருந்தால் அருணாகரில் தான் சத்து போவாங்கன்னு நினைக்கிறேன், உயிரோடு இருந்தால். எவ்வளோ அசிங்கங்க. இந்த ஆள் போயிட்டு எங்கள் தலைவரை பற்றி பேசுகிறாரா? இது யூஸ்லெஸ் ஃபெலோ, அன்ஃபிட் பொலிட்டீஷியன்.
நான் இன்னைக்கு சொல்றேன், வடிகட்டின தத்திகளுக்கே தத்தி செந்தில் பாலாஜி. என்ன பண்ண முடியும் பண்ணிக்க, என்ன பண்ண முடியும் பண்ணிக்க. அவர் வார்த்தை சொல்றாரு, அரசியல் முயற்சி இல்லாம பக்குவம் இல்லாம பேசுறாங்க அண்ணாமலை. ஒருத்தர் பேசும்போது மனது புண்படாம பேசணும்னு சொல்றாரு. ஆமா, இவர் பெரிய இவருக்கு மனசு புண்படாம பேசணும். மக்களுக்கு ஆசை கொள்ளடிச்சு வச்சிருக்கேன், உனக்கு என்ன மனசு புண்படுறது வெண்படுறது? உன்னால இப்படிதான் இதை விட அசிங்கமா பேசணும். அதனால பிஜேபியில் இருக்கன்றதுனால எங்க வார்த்தைகள் திமுக ஆட்கள் மாதிரி வரமாட்டேங்குது. திமுக சரளமா வருமா? திமுக தாராளமா வருமே. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி கிளாஸ் எடுப்பார் போங்க. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி, RS பாரதி. நீங்க தமிழ்நாடு மீடியா மன்னிக்கவே கூடாதுன்னா திமுகவை, மீடியாவை பார்த்து ரெட் லைட்னாரு, மன்னிக்கவே கூடாது. என்ன பண்றது, பவர் அவங்க கிட்ட இருக்குன்றதுனால பெண்ட் ஆக வேண்டிய சூழ்நிலை. உங்க ஓனர்ஸ் மீடியா ஓனர் வேற என்ன பண்ணுவாங்க? மிரட்டல் உருட்டல். கவலையே படாதீங்க, நாங்கள் ஆட்சிக்கு வரும்பொழுது உங்களுக்கு அந்த ஃப்ரீடம் ஆஃப் மீடியானா என்ன நாங்கள் காட்டுறோம். ஆனால் சார் இவர் எல்லாம் இப்படி இதெல்லாம் ரொம்ப தலைவர் அண்ணாமலை அவர்கள் இப்போ டீசெண்டாக பேசுகிறார். இவ்வளோ இதெல்லாம் நான் தலைவர் பார்க்கும்போது சொல்லலான் இருக்கேன். டெல்லி போயிருக்கு, வளர்ந்த உடனே நம்ம ஃபயரு கொஞ்சம் குறையக்கூடாது. முன்னாடி பேசுறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் டீசென்ட், ரொம்ப ஒரு மாதிரி கொஞ்சம் குறைச்சி பேசுகிறாரோ அப்படின்னு. என்னன்னா இந்த ஆக்ஸ்போர்டு கொஞ்சம் நம்மளை அமைதிப்படுத்தும். அப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா இவங்களாம் அதுக்கு தகுதியற்றவர்கள். திமுககாரன திமுக பாஷையில பேசினா தான் புரியும். வாடா நீயா நானான்னு பார்த்துக்கினா தான் உனக்கு புரியும், இல்லை உனக்கு புரியாது. அப்படி வளர்ந்தவங்க, ரவுடிசத்தில் வளர்ந்தவங்க. அதனால் நீ உனக்கெல்லாம் புண்படணும். நான் அப்படி தான் பேசுகிறோம். நான் தான் சொல்கிறேனே, தலைவர் அண்ணாமலை அவர்கள் பரவாயில்லையே. நான் சொல்ல, நீ அன்ஃபிட்டு, இவர் அன்ஃபிட்டு, யூஸ்லெஸ், வேற என்ன சொல்லுங்க, வேற என்ன வார்த்தைகள் சொல்லணும் சொல்லுங்க. சொல்கிறேன், எந்த அப்பா அம்மாவும் உன்ன மாதிரி புள்ள இருக்குன்னு நினைக்க மாட்டாங்க. இதையும் சொல்லிட்டேன், போதுமா? மக்கள் பணத்தை கொள்ளையடிச்சு அமைச்சர் சார் ஏங்க இப்போ அவ்வளோதானே, நான் அவரை தானே பேசிட்டு இருக்கேன். அப்பா அம்மா பிள்ளைன்னு சொல்லிட்டீங்களே. ஆமாம், இல்லைங்க, எந்த அப்பா அம்மாவும் உன்ன மாதிரி ஒரு பிள்ளை இருக்குன்னு நினைக்க மாட்டாங்க. எந்த நேரத்துக்கு ஜெயிலுக்கு போவேன்னு தெரியாது, என்ன நடக்குன்னு தெரியாது. உன்னை சுற்றி உன்னால் உன் சொந்த தம்பியை ஊரை விட்டு ஓடிட்டான், எங்கே போயிருக்கான்னு தெரியல. சுற்றி ரவுடிசமு, கட்ட பஞ்சாயத்து, உருட்டுறது, மிரட்ட வேண்டியது, காசு கொடுத்து ஓட்டு வாங்க வேண்டியது, எவ்வளோ கேவலம். ஏழைகள்கிட்ட காசு வாங்கி, ஏங்க ஒரு டிரைவராக போகிறாங்க, ஒரு கிளீனராக போகிறாங்க, ஒரு இவங்கள போகிறாங்கன்னா அவங்க என்ன பெரிய பணக்காரங்களாங்க? ஒரு மெக்கானிக்காக போகிறாங்கன்னா ஏங்க அவன் அதுக்கு அந்த வேலைக்கு போகிறான்? ஒரு சாதாரணமான ஒரு மிடில் கிளாஸ் விட இன்னும் சாதாரண ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்க தாங்க அவங்க. மிடில் கிளாஸ் கூட சொல்ல முடியாது. மிடில் கிளாஸ் கூட இன்றைக்கி சாஃப்ட்வேர் ஜாப் அது இதுக்குன்னு போகிறாங்க. இப்போ லோயர் மிடில் கிளாஸ் அந்த குரூப்லேருந்து வரக்கூடிய அவங்கக்கிட்ட இந்த 7 லட்சம் 5 லட்சம் வெக்கம், மானம், சூடு, சொரணை ஏதாவது ஒன்று இருந்தால் கூட நீ அமைச்சராக இருக்கிறதுக்கு நீ தகுதி இல்லை. உனக்கு அமைச்சர் பதவி கொடுத்தது முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய வரலாற்றில், அவருடைய அரசியல் வாழ்க்கையை நாளைக்கு யாராவது எழுதுகிறாங்கன்னா அவரோட செய்த மிகப்பெரிய பிளாக் மார்க் அவருக்கு ஒன்று இருக்குன்னா அந்த புக்கிலே ஃப்ரண்ட் பேஜில் போடுவாங்க. அது செந்தில் பாலாஜி. திமுகவில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே ஒத்துப்பாங்க. எனக்கு என்ன நண்பர்கள் இல்லையா திமுகவில்? சொல்லுங்கள், எல்லாருக்கும் எல்லா இடத்துலையும் நண்பர்கள் இருப்பாங்க. நான் எப்படி நண்பர்களெல்லாம் எல்லாம் இல்லையா முதல்வர் ஸ்டாலினையோ கலைஞரையோ சந்தித்து பேசுனது? எல்லாம் நண்பர்கள் தான் கூப்பிட்டு போவாங்க. எல்லாருக்கும் இன்னைக்கு அவங்களுக்கு எல்லாம் தலைகுனிவாக இருக்கு. இன்னைக்கு அண்ணா அவர்கள் ஆரம்பித்த இயக்கம், கலைஞர் அவர்கள் வழிகாட்டின ஒரு இது இன்னைக்கு இப்படி நின்றுச்சே. அதனால் புண்படுறதெல்லாம் உனக்கு இப்படி தான் பேசணுன்ற தலைவர் அண்ணாமலை அவர்கள் இன்னும் குறைச்சி பேசுகிறாரு. நான் அடுத்தது பார்த்தேன்னா அவர்கிட்ட நான் ரிக்வஸ்ட் பண்ண போகிறேன், நீங்கள் குறைக்கவே குறைக்காதீங்க, தகுதியற்ற ஆட்கள் இப்படி தான் பேசணுன்ட்டு. ஸோ முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு என்னுடைய வேண்டுகோள், உடனடியாக செந்தில் பாலாஜியை பதவி நீக்கம் பண்ணணும். இல்லை தமிழ்நாடுக்கு ஒரு இழிவாயிடாது. உடனே அவருக்கு பல பிரச்சனைகள் செந்தில் பாலாஜினால தான், பையன் உதயநிதினால கிடையாது. இல்லை நேரு அண்ணனாலேயோ, இல்லைனா துரைமுருகன் அண்ணனாலேயோ, KKSSRயோ, இல்லைனா பொன்முடி அவர்களாலேயோ, தங்கம் தென்னரசு அவர்களாலேயோ இவங்களால பிரச்சனை கிடையாது அவருக்கு. அதுக்கு தலைவலியே செந்தில் பாலாஜி. கமிஷன் ஏன் இன்னைக்கு திமுக அரசாங்கத்தை பார்த்து கமிஷனு, கலெக்ஷனுக்கு, கரப்ஷனு சொல்கிறாங்க? இவரால், இந்த மாதிரி ஆட்கள்னால. நான் ஒன்றும் முதலமைச்சர் கொள்ளையடிச்சார் நான் சொல்ல மாட்டேன். 72 வயசு இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சருக்கு இனி காசு அவருக்கு தேவை இல்லைன்ற நான். சீன் எவ்ரிதிங்.
இன்னைக்கு அவருக்கு ஒரு நல்ல பேர் தான் வேணும்னு நினைப்பார். யாரா மனிதராக எந்த மனிதராக இருந்தாலும் அப்படிதாங்க நினைப்பாங்க. எத்தனை வருஷங்க ஆக்டிவாக இருக்க முடியும்? இன்னும் 4-5 வருஷம், 10, 8, 80 வரைக்கும். அதுக்கப்புறம் நீங்களே ஆக்டிவாக இருக்கணும்னாலும் ஆண்டவன் விட மாட்டானே. நேச்சர் ஆஃப் லைஃப்ன்ட்டு ஒன்று இருக்குல்லங்க. இப்போ இப்படியேற்பட்ட இழிவு உங்களுக்கு தேவையா? இப்படியேற்பட்ட மனிதர்கள் உங்களை சுற்றி இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நீங்கள் தான் முடிவு பண்ணணும். இப்போ எதிர்கட்சிகள் இப்படி பேசும்பொழுது உடனே நீங்கள் வந்து இப்படி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடாது. இப்படியேற்பட்ட மனிதர்களுக்கு இப்படி பேசினா தான் புரியும். அதனால சொல்கிறோம். எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு உங்கள் நேரத்தை ஒதுக்கி பதில் தந்தமைக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து பேசுவோம். நன்றிங்க. தேங்க்யூ.